ஆனால் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை போன்ற வெளியிலிருந்து ஆதரவு, தாவேக்காவுக்கு அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆதரவு. மற்றபடி நாங்கள் திமுக கூட்டணியில் தான் பயணிக்கின்றோம். ஒரு போராட்டம், மக்கள் பிரச்சனை என்று வரும்போது எதிர்க்கட்சியான திமுகவுடன் சேர்ந்தால் எங்களுக்கு போராட்டக்களம் என்பது அமையும் என்பதையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் மின்னஞ்சல் மூலமாக தாவேக்காவுக்கு ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார். இது கூடுதல் ஆதரவையும் தாண்டி தனிப்பெரும் கட்சியாக இருந்தார்கள் தாவேக்கா. இப்போது பெரும்பான்மையை தாண்டி, ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை தாண்டி கூடுதல் இடங்களையும் தாவேக்கா கிடைத்திருப்பது என்பது தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவான, ஒரு சாதகமான சூழலை பார்க்கப்படுது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய, நாம் ஏற்கனவே கூறியது போல, விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு, அவர் முதலமைச்சர் இருக்கையில் அமர்வதற்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவுதான், அங்குதான் அந்த அவருடைய அந்த முதலமைச்சர் நாற்காலியை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த சக்திகளாக திமுக கூட்டணி கட்சிகள் மாறி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதில் ஒரு கட்சி விலகி கொண்டாலும் கூட அந்த நாற்காலி என்பது அவருக்கு ஆட்டம் கொடுக்கும் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. இது ஒருபுறம் இருந்தாலும் கூட 120 என்ற எண்ணிக்கையை தமிழக வெற்றிக் கழகம் என்பது அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு என்பது அதிகரித்து இருப்பதை பார்க்கின்றோம். தற்போது ஆளுநருடனான சந்திப்பு விஜய் நடத்தி வருகின்றார், அவருடன் பேசி வருகின்றார். தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி என்பது அவருடைய வாகனம் உள்ளே செல்லக்கூடிய பழைய காட்சி. தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த காட்சிகள் ஆளுநர் மாளிகை உள்ளே அவர் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த பேச்சில் என்ன பேசப்பட்டது, ஆளுநர் என்ன கூறுகின்றார், அவருடைய அறிவிப்பு என்ன என்பது தொடர்பான ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றது. அதில் முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு சாதகமான சூழலை தான் ஏற்படுத்தும். தமிழக வெற்றிக் கழகம் எதிர்பார்த்த அந்த செய்தியாக தான் இருக்கும். விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார், அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் என்ற செய்திதான் அதிகபட்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தனிபெரும் கட்சி என்ற அடிப்படையிலும் தாவேக்காவுக்கு தான் ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் ஒன்று. மற்றொன்று, தனிபெரும் கட்சியும் தாண்டி அவருக்கு ஆதரவு இருக்கின்றதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. தற்போது ஆதரவும் இருப்பது உறுதியாகிவிட்டது, 118 என்பது உறுதியாகிவிட்டது. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும். எந்த வகையில் பார்த்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவான சூழல் மிக வலுவாகிவிட்டது என்ற அடிப்படையின் போது இந்த முறை ஆளுநரால் எந்தவித காரணத்தையும் சொல்லி அதை காலம் தாழ்த்த முடியாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் போது ஆளுநர் விஜய் ஆட்சி அமைப்பதற்காக அழைப்பு விடுப்பார். அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடைபெற்று வருகின்றது. நேரு உள்விளையாட்டு அரங்கு மீண்டும் வேலைப்பாடுகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் ஆளுநர் சந்திக்கும் போது எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக ஒட்டுமொத்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அரசியல் கட்சிகளும் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கின்றது என்பதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் முடிவெடுக்கக்கூடியது அந்த முடிவு என்னவாக இருக்க போகின்றது என்பதை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் அந்த முடிவு உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் இன்னும் உற்சாகத்தை மிகுதிப்படுத்த ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார் என்றால் இன்னும் கொண்டாட்டத்தை அதிகப்படுத்த தயாராகி வருகிறார்கள். விஜயனுடைய பனையூர் அலுவலகம் முன்பாக, விஜயனுடைய இல்லம் முன்பாக, ஆளுநர் மாளிகை முன்பாக தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியில் அவர்கள் திளைத்து விசில் அடித்து பட்டாசு வெடித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என அவர்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்நிலையில்தான் கடந்த 2 முறை நடைபெற்ற சந்திப்பையும் தாண்டி இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடக்க போகின்றது, சந்திப்பு முடித்து விஜய் வெளியே வரும்போது அவருடைய அங்கு நடைபெற்றது என்ன, முடிவு என்ன என்ற அந்த முடிவை எதிர்நோக்கி தான் ஒட்டுமொத்தமாக அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் விஜய் முதலமைச்சராவதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக அனைத்தும் சாதகமான சூழல் தான் விஜய்க்கு இருக்கின்றது. தனிபெரும் கட்சியாக இருக்கின்றார், கூட்டணி கட்சிகள் ஆதரவை அவர் பெற்றுவிட்டார். இப்படி அனைத்து வகையிலும் அவருக்கு சாதகமான சூழல் மிக வலுவாக இருக்கின்ற நிலையில் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்பதில் எந்தவித சந்தேகமும் மாற்று கருத்தும் எல்லளவும் இல்லை.